Welcome to Don Bosco Valigati, a center for career guidance, training, and job placement for the past 29 years. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி போஸ்ட் தான், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். இது நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. நான் வந்து நார்மலாக பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன், இல்லை பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன், என்னால் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஆக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டனால தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக போடுறோம். ஏஎல்பிக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ், என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் தான். ஏஎல்பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். ஓகே, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்னா இஸ் த ஒன் ஹூ டிரைவ்ஸ் த ட்ரெயின் அண்ட் சேஃப்கார்ட், மக்களோட சேஃப்டி எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா அப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கும்போது 18 to 30 years ஆஃப் ஏஜ். ஸோ இதுதான் இருக்கும், 18 to 30 years ஆஃப் ஏஜ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்கம்மே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து 19,900 ப்ளஸ் அடிஷ்னல் அலவன்ஸ்ன்னு இருக்கும்போது இந்த இன்கம்மோட பாதி ஆட் ஆகும். ஸோ 8,000 ஆல்மோஸ்ட் லைக் 9,500 ஆகும்போது ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 27,500 ப்ளஸ் அலவன்ஸ் வந்துடும். தென் மெடிக்கல் ஃபிட்னஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அவங்க வைப்பாங்க. அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்னு நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம். கண்ணோட பார்வை வந்து 6x6 ஆக்சிஸ் இருக்கும், வித்தவுட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ 6x6 ஆக்சிஸ் வித்தவுட் கிளாஸஸ் இருந்தால் தான் யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம் ஏ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். ஸோ அவரோட மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்க போகிறோன்னா, ஓகே இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். ஸோ வந்து நம்ம நார்மலாக பார்க்கும்போது ஸ்டேஜ் 1 இதில் வந்து பார்த்திங்கன்னா 75 questions in 60 minutes. இது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக தான். இது மெயினாக கொஸ்டின். இது வந்து எல்லாமே சிபிடி டெஸ்ட் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும். தென் ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து 100 மார்க்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து 75 மார்க். இந்த 100 மார்க்ஸ் தான் உங்களை வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு டிசைட் பண்ண வைக்க போகிறது. ஸோ அது வந்து நல்லா எழுதணும் அந்த 100 எக்ஸாம் ஸ்டேஜ் 2ல் உள்ளது. தென் 70 செகண்ட் உள்ளது ஸ்டேஜ் 2ல் மினிமல் மார்க் எடுத்தால் போதும். ஸோ தேர்ட் எக்ஸாம், ஓகே இதுதான் உங்களுக்கு வந்து லாஸ்டான எக்ஸாம் ஃபைனல் ரவுண்டுக்குள்ளே. தட் மீன் உங்களுக்கு ஏஎல்பி ஆக போகிறதுக்கு. ஸோ இந்த டெஸ்டிங் ரவுண்ட்ஸ் இந்த 3 ஸ்டேஜஸ்மே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம் ஏஎல்பி. இந்த டெஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வேறு எந்த டெஸ்ட்டுமே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போவுமே ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கோம். தென் ஒன்லி யூ கேன் பி ஏஎல்பி. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா thousands ஆஃப் பீப்புளோட லைஃப் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான மெடிக்கல் டெஸ்ட் வந்து பயங்கரமாக செக் பண்ணுவாங்க. எல்லாமே ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலபஸ். ஸோ என்னென்ன நான் படிக்கணும், என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைடர் 2 டைப் ஆஃப் சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து மேக்ஸ் தான் இருக்கும். ஸோ மேக்ஸில் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இருக்கும், ஹெச்சிஎஃப் இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அல்காரிதம் எவ்ரிதிங் இருக்கும். ஸோ இந்த மேக்ஸ் நாலேஜ் நல்லா இருக்கணும். ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மேக்ஸ் நாலேஜ் நல்லா இருந்தால் தான் யூ கேன் கிளியர் த ரயில்வே எக்ஸாம். இல்லைனா மேக்ஸ் நாலேஜ் இல்லைனா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிளியர் த ரயில்வே எக்ஸாம். நாட் ஒன்லி ஃபார் ரயில்வே எக்ஸாம், எனி எக்ஸாம்ஸ் இஃப் யூ டேக் யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, நீங்கள் பேங்க் எக்ஸாம் எழுத்தாலுமே மேக்ஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் நாலேஜ். மேக்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி போர்ட் லெவல், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி போர்ட் லெவல் அந்த இது வந்து புக்ஸு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். தென் நார்மலாக வர கொஸ்டின்ஸ் எதுலேருந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ இது 3மே மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த நாலேஜ் உங்களுக்கு நல்லா இருந்தாலே இது வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தென் அடிஷ்னலாக என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அஃபேர்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், ரயில்வேஸை பற்றியோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் பாஸ்ட்டில் ரயில்வேஸ் எப்படி இருந்தது, இப்போ கரண்ட் ரயில்வேஸ் எப்படி இருக்குது, ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜென்ரல் நாலேஜ் சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் திங். தென் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏன் லோக்கோ பைலட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் யூனிட், மெஷர்மெண்ட், டைம் எல்லாமே வரும். ஸோ தட் இஸ் மேண்டேட்ரி டு பிகம் ஏ ஏஎல்பி. ஸோ இது எல்லாமே நான் படிச்சிட்டேன் சார், இது எல்லாமே படிச்சிட்டேன், எக்ஸாமை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்ம எஜுகேஷ்னல் க்ரைட்டீரியா, என்னென்ன எஜுகேஷ்னல் க்ரைட்டீரியா இருக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, எஜுகேஷ்னல் க்ரைட்டீரியா தான் ரொம்ப மெயின். ஏன்னா ஒரு சில பேர் கேட்பாங்க, நான் வந்து நார்மல் கோர்ஸ் தான் முடிச்சிருக்கேன், அதாவது டெக்னிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் இல்லாமல் நார்மல் தான் முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்குமான்னு பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3 years ஆஃப் டெக்னிக்கல் கோர்ஸ் நீங்கள் படிச்சிடணும்.
3 இயர்ஸ் டெக்னிக்கல் கோர்ஸ் லைக் மெக்கானிக்கல் டெக்னிக்கலாக இருக்கணும், ஃபிட்டராக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது 10th 12th முடிச்சுட்டு ஐடிஐ அதை மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள், டைரக்ட்லி எலிஜிபிள். சார் நான் டைரெக்டாக வந்து ஐடிஐலாம் படிக்கல, பாலிடெக்னிக் டிப்ளமோ எதுவுமே நான் போகல, பட் வந்து நான் நார்மலாக ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், லைக் பிஏ ஹிஸ்ட்ரி நான் படிச்சிருக்கேன், பிஏ எக்கனாமிக்ஸ். என்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் பண்ணது பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி நான் படிச்சிருக்கேன், தென் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், am I eligible to become a ஏஎல்பி? ஸோ அவங்களுக்காக தான் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு என்ன கொடுக்குறேன்னா, ஸோ ஏதாவது ஷார்ட்கட் வேஸ், என்னெல்லாம் ஷார்ட்கட்ஸ் வேஸ் இருக்குது அப்படின்றது பார்க்க போகுது. ஸோ நார்மலாக ஒரு 10th 12th நான் முடிச்சிருக்கேன், தென் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன்னா 1 years கோர்ஸ் இருக்கும். லைக் 1 yearsல நான் ஏதாவது டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு மெக்கானிக்கலாகவோ இல்லை எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லை ஃபிட்டர் ஏதாவது நான் ஒன்று படித்தாலும் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் த ஏஎல்பி எக்ஸாம். ஸோ எனக்கு 1 year அட்லீஸ்ட் நான் 3 year டிகிரி முடித்தனால 1 year இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் நான் பண்ணாலே போதும், ஐ எம் எலிஜிபிள் டு பிகம் ஏ ஏஎல்பி. அண்ட் ஆர்ஆர்பியில் நான் வந்து டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா பிஇ இன்ஜினியரிங் ஆர் டெக்கு அதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் டிரெக்ட்லி எலிஜிபிள். ஏன்னா டெக்னிக்கல் போஸ்ட் வந்து டைரெக்டாக இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி தான் கேட்பாங்க. அது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் 1 years ஆஃப் டெக்னாலஜிக்கல் கோர்ஸ் நம்ம படிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, லாங் டேர்ம் ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்க, சேஃப்டிக்கு ஒரு டிகிரியும் இருக்குது, அடிஷ்னலாக ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் நீங்கள் படிக்கும் போது டிப்ளமோ ஒரு ஐடிஐ படிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பியில் எலிஜிபிலிட்டியும் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டிகிரியும் இருக்கிறதுனால ஆர்ஆர்பியை கிராக் பண்ண முடியலன்னா அந்த டிகிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து அடிஷ்னல் வே ஆஃப் சப்போர்ட்டிங்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியை பற்றி என்னென்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ முடியுதுன்னா ஜூனில் இட் இஸ் கோயிங் டு எண்ட் இன் த மந்த் ஆஃப் ஜூன் இட் செல்ஃப். ஜூன் எண்டில் முடியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணிடுங்க, ஜூன் எண்டில் முடிகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் சிலபஸ் நான் சொன்ன மாதிரி தான், பேசிக் ஈஸி. லைக் மேக்ஸு உங்களுக்கு மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அனாலிட்டிக்கல் திங்கிங் நல்லா இருக்கணும், தென் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தரவாக இருக்கணும், தென் ஜென்ரல் நாலேஜ் அபவுட் ரயில்வேஸ் அப்படின்னு இருக்கணும். ஸோ இதை பற்றி நோட்டிஃபிகேஷன் எங்கே போய் நான் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறேன். தென் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி சிஜிஎல்லும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன். டிஎன்பிசி, யூபிஎஸ்சி அதை மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும்னா டான் பாஸ்கோ வழிகாட்டி யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.